சென்னை வந்த விமானம் மீது லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 326 பயணிகளுடன் துபாயில் இருந்து சென்னை வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார். இதேபோன்ற சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் துபாயில் இருந்து இறங்கிய விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டு தரையிறங்குவதற்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது துபாயிலிருந்து சென்னைக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 326 பயணிகளுடன் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. சென்னையில் விமானம் தரையிறங்குவதற்கு முன்பாக விமானி பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னை பரங்கிமலை பகுதியில் இருந்து பச்சை நிலத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளியானது விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது. இதனால் விமானி சற்று நிலை குலைந்தாலும் அடுத்த சில வினாடிகளில் சுதாரித்துக் கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மேலும் உயரத்தில் பறக்க செய்து 10 நிமிடத்திற்கு மேல் வானத்தில் வட்டமடித்து அதன் பிறகு சென்னை விமான நிலையத்திற்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். அவசரமாக தரையிறங்குவதற்கான வேண்டுகோளையும் விடுத்து அதன் பிறகு இடையூறு செய்வது போல் இருந்த லேசர் லைட் விமானத்தின் மீது அடிக்கப்பட்டது என்று புகார் செய்தார். அதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமான பாதுகாப்பு பிரிவான பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மற்றும் சென்னை விமான நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ள ரேடர் கருவி மூலம் அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது எனவும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நேரங்களில் இந்த விமானமானது வானத்திலேயே பறந்து கொண்டிருந்தது. தரையிறங்க முடியாமல் சில வினாடிகளில் அந்த ஒளியானது நின்றுவிட்டது. அதனைத் தொடர்ந்து விமானம் பத்திரமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது இந்த பகுதிகளில் இருந்து விமானம் தரையிறங்கும் பொழுது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்று இந்த லைட்டுகள் அடிக்கப்பட்டு தரையிறங்குவதற்கு இடையூறு செய்யப்பட்டது. அதன் பிறகு கடுமையான எச்சரிக்கை இந்த ஊடகங்கள் மூலமாக தெரிவித்ததன் தொடர்ந்து இந்த லேசர் லைட்டுகள் அடிப்பது குறைந்திருந்தது. அதன் பிறகு தற்சமயம் இந்த எமிரேட்ஸ் பயணிகள் விமானம் இறங்குவதற்கு இடையூறாக இந்த லேசர் லைட் அடிக்கப்பட்டதாகவும் இதனால் விமானி கடுமையான இடையூறுக்கு பிறகு பத்திரமாக இந்த விமானத்தை தரையிறக்கியுள்ளார். இந்த பிரச்சனைகள் இதுபோல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மீனம்பாக்கம், குரம்பேட்டை மற்றும் பழவங்கல் ஆகிய 3 காவல் நிலையங்களிலும் இந்த விமான நிலையத்தை சுற்றியுள்ள இந்த 3 காவல் நிலையங்களிலும் புகாரானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று இந்த லேசர் லைட் யார் அழித்தார் என்பது குறித்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.